Peace be with you friends. Ajar Pigeon Farm சேனல்ல போடுற வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் அஜார் பிஜன் ஃபார்மோட ஓனரை மீட் பண்ணி சில கேள்வி கேட்கலாம். ப்ரோ, உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இந்த பிஜன் ஃபார்மோட லொக்கேஷன் சொல்கிறீங்களா? என்னோட பேர் அசார். நம்ம ஃபார்ம் இருக்கிறது சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட், இளையாங்குடி தாலுகா, கீழாயூர். இந்த புறாக்களை நீங்கள் எத்தனை வருஷமாக வளர்க்குறீங்க? இந்த ஆசை உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நான் புறா ஒரு 15 வருஷமாக வளர்த்துட்டு இருக்கேன். இன்ட்ரெஸ்டாக சின்ன வயசில் எங்கள் அண்ணன் வளர்த்தாப்புல. எங்கள் அண்ணன் வளர்த்துட்டு இருக்கும்போது அதை அப்பப்போ நம்ம போய் பார்க்குறது, வேற போடுறது, இந்த மாதிரி போகும்போது நம்மளுக்கு அது ஆர்வம் அதிகமாகிடுச்சு. அப்புறம் எங்கள் அண்ணன் ஒரு இடத்துல விட்டுட்டு வெளியாகிட்டாப்புல. அப்புறம் அதுலேருந்து நம்மளுக்கு விட முடியாமல் அப்படியே கண்டினியூவாக வரையும் வளர்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்கள் ஃபார்மில் என்னென்ன வெரைட்டியில் எத்தனை ஜோடி புறாக்கள் இருக்குது என்பதையும் சொல்லுங்கள் ப்ரோ. இப்பொழுதைக்கு நம்ம ஃபார்மில் ஒரு 40லேருந்து ஒரு 50 ஜோடி புறா இருக்குது. வெரைட்டின்னா ஒரு 15 வெரைட்டி புறா நம்மகிட்ட இருக்குது. இந்த பீஜன் செட் போட எவ்வளோ செலவாச்சு? இதனுடைய அளவு என்ன? இந்த செட்டு போடுறதுக்கு செலவுண்டா வெறும் 1.5 லட்ச ரூபா இருக்குது. இதோட அளவுண்டா 24 ஃபீட்டு நீளம், 6 ஃபீட் அகலம், ஒரு 4 பட்டிஷனாக தடுத்துருக்கோம். புதுசாக புறா வளர்க்கும் நண்பர்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? புதுசாக புறா வளர்க்குறவங்க கவனிக்க வேண்டிய விஷயம்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு ஆசைக்கு கொஞ்ச நாள் வளர்க்குறவங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே கண்டினியூவாக வளர்க்கணும், ஒரு பிஸ்னஸ்க்காக வளர்க்கணுண்டா அவங்க நிறையா விஷயங்களுக்கு இது பார்க்க வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்துன்னு புறா செலெக்ஷன் பண்ணுறது ஃபஸ்ட்டு, 2வது கேஜி அமைக்கிறது, அப்புறம் நோய் மேலாண்மை, அப்புறம் ஃபுட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு பிஸ்னஸ்க்காக வளர்க்குறவும் சரி, புறா வளர்க்க ஆசைப்பட்டாலும் சரி, ஸ்டார்டிங்கில் ஒரு 4-5 ஜோடி சாதா புறா வாங்கி ஒரு வருஷம் அதில் என்னென்ன பிரச்சனை வருது கண்டினியூவாக அதை நல்லா கற்றுக்கிட்ட பிறகு அப்புறம் காஸ்ட்லியான புறா எடுத்து வளர்க்குறது எனக்கு என்னுடைய அபிப்பிராயத்தில் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஹாபியாக இல்லாமல் புறா வளர்ப்பு லாபகரமாக இருக்க என்ன செய்ய வேண்டும்? புறா லாபகரமான தொழில் தான். இருந்தாலும் அது நம்ம லாபகரமாக கொண்டு போனால் அதோட டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணணும். ப்ளஸ் அதை நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டால் தான் நம்ம பிரீடை எடுத்து நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். அப்படி வரும்போது இப்போதைக்கு நம்ம சிம்பிளாக பண்ணணும் அப்படின்டா இந்த இந்தியன் ஃபேண்டல், ஆஸ்திரேலியன், ஜீராஸு, சாட்டின், முஸ்கி, இந்த மாதிரி வெரைட்டி எடுத்து ஸ்டார்டிங்கில் பிஸ்னஸ்க்காக பண்ணிட்டா வச்சு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட புறா வாங்கி வளர்க்க ஆசைப்படும் நண்பர்கள் உங்களை எப்படி தொடர்பு கொள்ளணும் என்று சொல்லுங்க. எங்கிட்ட நீங்கள் புறா வாங்குறவங்க நேராக கூட பார்த்து வாங்கலாம். அப்படி இல்லை வர முடியல, லாங்கில் இருக்கண்டா நாங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவோம். உங்களுக்கு அந்த புறா பிடிச்சிருக்கு அப்படின்ட்டா ஒன்று நீங்கள் ஜிபேயில் அமௌண்ட் போட்டு விட்டீங்கன்னா அதுக்குள்ள அமௌண்ட்டை நாங்கள் உடனே உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுவோம். அப்படி இல்லை நேராக வரணுண்டா சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட், சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இளையாங்குடியிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் கீழே இருந்த ஒரு ஊரில் தான் இந்த ஃபார்ம் இருக்குது. நீங்கள் அப்படி நேராக கூட பார்த்து வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபார்மோட ஓனர் மொபைல் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாம். உங்கள் ஃபார்மில் குஞ்சு பொரித்த புறாக்களை நேயர்களுக்கு காட்ட முடியுமா? தாராளமாக காட்டலாம், வாங்க பார்ப்போம். ஆமாம் சார். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒயிட் ஆஸ்திரேலியன். இது 2 சிக்கு எடுத்துருக்கு. 2 சிக்குமே நல்லா குரோத்தாக இருக்குது. ஓகே, நம்ம சிக்கை போய் எடுப்போம். எடுக்கும் போதில் கையை கொத்துது. சரி, ஓகே, நம்மளுக்கு இப்போ பவுல் நாட்டமாக இருக்குது. இப்போ நம்ம வெளில எடுத்து சிக்கை நல்லா பார்ப்போம். பார்த்துட்டு பவுலில் வேறு மண்ணை மாற்றி கொண்டு போய் வச்சுருவோம். ஓகே, பவுலில் மண்ணை மாற்றி வச்சாச்சு. இப்போ சிக்கெல்லாம் ஹாப்பியாக இருக்கும், ஈரப்பதம் இல்லாமல். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்கை ப்ளூ முஸ்கி. இது இப்போ 2 சிக்கு நம்மளை எடுத்துருக்குது. இப்போ சிக்கு பிறந்து எப்படியும் ஒரு 3 days 4 days இருக்கும்.
இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வந்து பிளாக் முஸ்கி. இப்போ இதுவும் நம்மகிட்ட 2 சிக்கு எடுத்துருக்குது. இந்த முஸ்கி பார்த்தீங்கன்னா இதான் நம்மளுக்கு இப்போ பக்கா குவாலிட்டி. அந்த மாதிரி மார்க்கிங் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஷேக்கிங் வந்து சூப்பர் ஷேக்கிங்காக இருக்கும். பொறிக்கிற குஞ்சும் ஷேக்கிங் சரி மார்க்கிங்கும் கரெக்டாக வரும். ஓகே, இப்போ வாங்க நம்ம சிக்கை பார்ப்போம். இப்போ இந்த சிக்கில் ஒரு சிக்குக்கு வந்து கண்ணொலி வந்திருக்குது. இப்போதைக்கு இந்த உள்ள பிரச்சனையே தான், கண்ணொலி தான். சின்ன குஞ்சு சிக்கிலேருந்து பெரிய புறா வரைக்கும் இந்த கண்ணொலி பிரச்சனை இந்த டயத்தில் வர பெரிய பிரச்சனை. இதுதான் நம்ம சரி பண்ணணும். சரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். குளிர்ச்சியான ஏற கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் இதை சரிப்படுத்திடலாம். இது சரிப்படுத்த முடியாத ஒரு நோய் இது பெரிய கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அடிகரணை. இது டைப் 2 சிக்கு இருக்குது. உங்களுக்கு அந்த சிக்கையும் தாயையும் பார்த்தாலே டிஃப்ரெண்ட் தெரியும். பார்த்தீங்கன்னா ஒன்று தாய் மாடப்புறா, இன்னொன்று குருதாரு. ஆனால் சிக்கை பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட் கலராக சூப்பராக இருக்குதா, சூப்பராக தான் இருக்குது. இந்த மாதிரி நம்மளுக்கு ரேராக இந்த மாதிரி சிக்கு நமக்கு கிடைக்கும். இது வந்து நம்ம கிராஸ் பிரீடிங்னு சொல்ல முடியாது. இதோட தாய் தப்பங்கன்னு நம்ம அந்த மாதிரி இருந்திருக்கலாம். அதனாட்டி இந்த லைன் வரும் உங்களுக்கு. இப்போ பார்த்துட்டு இருக்கிறதும் இதுவும் கர்ணை தான். இதுக்கு முன்னாடி பார்த்தது பிளாக்கு ப்ளஸ் வெள்ளிக்கண்ணு. இது வந்து துவரக்கண்ணு ப்ளஸ் ஒயிட்டு. நம்மளோட அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கண் டைவ் அடிக்கிறதுல வெள்ளிக்கண்ணோட துவரக்கண்ணு உள்ள கர்ணப்புறா தான் நல்லா டைவ் அடித்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதுகிட்டையும் நம்மளோட 2 சிக்கு இருக்குது. அவங்க சிக்கை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இதோட ஃபீமேல் வந்து ரேர் கலரு. இந்த மாதிரி கலர் வந்து மேக்ஸிமம் கிடைக்காது. அப்படி கிடைச்சாலுமே அமௌண்ட் அதிகமாக சொல்லுவாங்க. இப்போ நம்ம லாஸ்ட்லேயே ஓல்டு புறாண்டா இதுதான். 7 வருஷமாக நம்மகிட்ட நிற்கிது இந்த புறா. நம்மகிட்டே பிரீடான குஞ்சு இது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து லாகூர் சிராஜ். இது பார்த்தீங்கன்னா மேல் வந்து சாண்டல் கலரு, ஃபீமேல் ஆஷு. இது இப்போ வந்து நம்மகிட்ட ஒரு சிக்கு தான் எடுத்துருக்குது. ஒரு சிக்கு பொறிக்கலை. இப்போ இது வந்து இது மேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்மார்க் மாதிரி தெரியும். ஆனால் இது பொறிக்கிற சிக்கு ஃபுல்லாமே ஒரு மிஸ்மார்க்கே ஆகாது. நல்ல சூப்பர் மார்க்கிங்காக வரும். அதனாட்டி தான் நம்ம இப்போ ப்ரீடிங் ஸ்டாக்காக நம்ம லேப்டில் வச்சுக்கிறோம். அதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்த பற்றியில் கர்ணா தான் ஓல்டு பிராண்டு. ஆனால் இந்த சிராஜுன்னா நம்மகிட்ட அதே செட்டு தான். இதுவும் ரெண்டுமே ஒரே இதில் உள்ளதான். 7 வருஷம் ஆன புறா தான் நம்மகிட்ட ரொம்ப நாளாக நிற்கிது. பார்க்குறது வந்து ரேசிங் ஹோமரு. இப்போ நம்மகிட்ட ஹோமர் வந்து நிறையா இருக்குது. சும்மா அதெல்லாம் காட்டணும்னு ஒரு ஹோமர் மட்டும் காட்டுறோம். இந்த ஹோமர் வந்து இப்போ 2 சிக்கு ஹோமர்ட்டு இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரு சிக்கு பெருசாகவும் ஒரு சிக்கு சின்னதாகவும் இருக்கும். அதனாடி எதுக்காக காட்டுறோம்டா, அதான் ஒரு நாள் முன்னாடி பிறகுறனாட்டி ஒரு சிக்கு அந்த முன்னாடி வாங்கிட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதை நம்ம தான் கொஞ்சம் மாற்றி வச்சு சரி பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஜாக்கோபியனு. இப்போ இது முட்டையிட்ட அடையில் இருக்குது. இப்போ அடையில் இருக்கிறது வந்து மேலு. அது வந்து இம்போர்ட்டட் லைனு. இது வந்து ஃபீமேல் வந்து நம்ம நார்மல் லைன் தான். இன்னும் ஒரு 10 டேஸில் குஞ்சு பிடிச்சின்னு நினைக்கிறோம். இதெல்லாம் இப்போ வந்து நம்ம இதுவும் வந்து காலனி ப்ரீடிங்கில் விடுறதில்ல. இதுவுமே நம்ம கேஜ் ப்ரீடிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது டைல் மார்க்கு இதெல்லாம் வந்து காலனி ப்ரீடிங் செட் ஆகலை எங்கள்கிட்ட. அப்படி நாங்கள் இப்போ இது கேஜ் ப்ரீடிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம பார்த்துட்டு வந்து அமெரிக்கன் மிக்சடு ஃபேண்டலு ஜெட் பிளாக் மேலு. இது இப்போ நம்மகிட்ட ஒரு சிக்கு எடுத்துருக்குது. இதுவுமே நம்ம வந்து காலனி ப்ரீடிங்கில் இது பண்ணுறதில்ல. இதுவுமே நம்ம கேஜ் ப்ரீடிங் மெத்தடில் தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பெல்ஜியம் டைல் மார்க்கு. இப்போ இதுகிட்டே 2 சிக்கு இருக்குது. நம்ம வந்து இந்த டைல் மார்க்கு ப்ராப்ளம் வந்து நம்ம கால்னி ப்ரீடிங்கில் வளர்த்தா அது வந்து செட் ஆக மாட்டேது. அதனாட்டி இப்போ இது வந்து நம்ம கேஜ் ப்ரீடிங்கில் போட்டு சிக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கட்டிங் மதினா. இது வந்து முட்டைக்காக இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. அதாவது இப்போ கூடு பிடிச்சி குச்சி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 3 days 4 days முட்டை இட்டுருன்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து சாண்டல் ஆஸ்திரேலியனு. இப்போ 2 முட்டை இருக்குது இதில். ஆனால் 2 முட்டை வந்து 20 நாளுக்கு மேலே டைம் ஆயிடுச்சு. அது இன்னும் குஞ்சு பொரிக்கலை. அதனால நம்ம செக் பண்ணுறோம். இந்த முட்டையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குஞ்சு இருக்குது. அந்த உள்ளே இறந்து போச்சு குஞ்சு. ஆக்சுவலாக இது ஏன் நடக்குதுன்னா, இந்த ஒரு கொஞ்சம் நல்லா குஞ்சு உருவாகிற டயத்தில் ஏன் குளிச்சுட்டு வந்து அந்த ஈரத்தோடு வந்து படுக்கிறது, இல்லாட்டி மழையில் நனைஞ்சிட்டு வந்து படுக்கிறது, இல்லாட்டி சரியாக அடாகாமல் முட்டையை ஒதுக்கி போடுறது, இந்த மாதிரி பிரச்சனைங்காட்டி இந்த மாதிரி நடக்கும். இது வந்து அடிக்கடி நடக்காது, இப்போ ரேராக நடக்கிற ஒரு விஷயம்தான். அதனால் இந்த மாதிரி நடக்கிறது மேக்ஸிமம் தவிர்க்கணுண்டா, இது தண்ணியை வந்து ஓப்பன் பண்ணி வைக்காமல் இந்த அடாக்கிற ப்ராடம் இருக்கும்போது க்ளோஸ் பண்ணி தண்ணி குடிக்கிற மாதிரி வச்சா போதும். அப்போ நம்ம இருக்கும்போது தண்ணியை ஓப்பன் பண்ணிட்டு குளிக்க வச்சுட்டு நம்ம பார்த்து இது பண்ணிட்டா சரியாயிடும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பிளாக் ஆஸ்திரேலியனு. இதுக்கு முன்னாடி நம்ம சாண்டல் ஆஸ்திரேலியனு, ரெட் ஆஸ்திரேலியனு, ஒயிட் ஆஸ்திரேலியன் பார்த்துருக்கோம். இதுவும் ஆஸ்திரேலியா, இந்த பிளாக் ஆஸ்திரேலியன் இது. இதோட சிக்கை பார்ப்போம். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கு பொரிச்சிருக்கு, இன்னொரு சிக்கு வந்து முட்டைக்குள்ளேயே இருக்குது. அந்த வெளியே வர முடியாமல் உள்ளே இறந்து போச்சு. இந்த மாதிரி ஏன்னா அது முட்டை வெளியே வர சக்தி அது இல்லை. இந்த மாதிரி நம்ம இருக்கும்போது நம்மளே பார்த்து முட்டையை வந்து உடச்சி வெளியே எடுத்து வச்சுட்டா காப்பாற்றிடலாம். சில குஞ்சுகளுக்கு இந்த மாதிரி தான் ஆகும், வர முடியாமல் உள்ளே அவிஞ்சு போயிடும். இவ்வளோ நேரமாக புறா குஞ்சுகளை பற்றி விவரமாக நேயர்களுக்கு சொன்னதுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.